மாப்பிள மாப்பு The Bluetooth device is connected successfully. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. சார், ரைட்டர் சார் என்ன பண்றாரு? போகட்டும் போடா, போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் சூப்பரா இருக்கு. போடா. வாங்க டைரக்டரே, சைக் டீமுக்கு என்னாச்சு? டைரக்டருக்கு என்னதான் ஆச்சு? போட்ட வீடியோ எல்லாம் என்ன ஆச்சு? எல்லாரும் நாக்க போடுங்க மாதிரி கேட்குறாங்க. அப்படியா கேட்குறாங்க? அப்படியே தான் கேட்குறாங்க. எல்லாம் அவங்க ப்ரொஃபஷனலில் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் சார். இனி சேக் டீமில் வீடியோ வரும். போட்ட வீடியோலாம் நிறைய எடிட்டிங்கு அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் விட்டுருலாம். டைரக்டருக்கு எதுவும் பொண்ணு பார்க்குறாங்களோ? அதெல்லாம் இல்லை, அந்த கான்செப்ட் சார். கண்டென்ட்லாம் ரெடி, எத்தனையோ கண்டென்ட் இருக்குமா, நீயே இதை கேட்குற? அதை லாஸ்ட்டாக சொல்கிறேனே, இப்போ ஸ்கிரிப்டை கொடுக்குறீங்களா? ஸ்கிரிப்டு இதாப்பா ஸ்கிரிப்டு. என்ன சார் மேஜிக்லாம் பண்ணுறீங்க? இனி எல்லாம் அப்படிதான். நான் படிக்கிறேன். ஏன் என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கு? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னினாமையா ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிற, சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா. ஏய் சும்மா சீன் படாத, என்னன்னு சொல்லுடா. சொன்ன உனக்கு புரிய போகுது. யாராவது லவ் பண்ணிதான் தானே, இல்லை யாராவது ஒன்றா லவ் பண்ணிக்கலாம். சும்மா கடுப்பு. ஓ அப்படி வரியா? சரி வா, ஒரு இடத்துக்கு போகணும். நான் தான் வரலைங்கிறேன்ல. வாடா. எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? ஸ்டோரியை கொஞ்சம் விசுவலாக சொல்கிறேன், கற்பனை பண்ணிக்க. ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்க? நான் இங்கே இருக்கேன்னு யாரும் உன்ட்ட சொன்னா? ஆமாம், பெரிய கண்டுபிடிப்பு. இதை விட்டு அவர் எங்கே போய் உட்காருவ? மனசு சரியில்லை. என்னாச்சு? அந்த பிள்ளையா? ஏன் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு? இங்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னவா? என் மேலே ஃபீலிங்கே இல்லையா? இல்லை, புரியல. நைட் 2 மணி முடியும் மெசேஜ் பண்ணீங்க. ஏன்டா சீக்ரெட்லாம் ஷேர் பண்ணிட்டீங்களேடா? ஆமாம், தெரியாமல் கேட்குறேன். நீ லவ் பண்ணிட்டு கூட ஸ்டேட்டஸ் வச்சியடா, இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஃப்ரெண்டாக பார்த்தாங்களா? டேய், ஏதாச்சும் சொல்லிட போகிறேன். சும்மா சொல்கிறாங்கடா. உன்னை நேராக வந்து லவ் சொல்ல வைக்க பார்க்குறாங்க. போடா, எதுவும் சொல்லிட போகிறேன். சின்ன வயசில் பொம்மை பார்க்கும்போது மார்க்கர் கேட்கலான்னு போனால் வீட்டில் காசு இருக்காது. அதுக்கடுத்து கீட்ஸை கேட்கலான்னு ஆசைப்படுவேன். அதுவும் வீட்டில் வாங்கிக்கிறேன். சேர்றான்னு சொல்லி படித்து நல்லா மார்க் எடுத்து காலேஜ் போகலான்னு பார்த்தா அங்கேயும் டொனேஷன் கேட்பாங்க. சரி கிடைச்ச வேலைக்கு போனால் 1000 பாலிடிக்ஸ் இருக்கும். இப்படி எதுவுமே சின்ன வயசுல வந்து பிடிச்சி கிடைக்கல. ஒரு நாள் பர்த்டே எப்பயும் போலதால போகுது, யாராச்சும் ஒருத்தவங்க புதுசா நம்மளுக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சப்பதான் அப்படி ஒரு மெசேஜ் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லைங்க போது தெரியல, எப்படி சொல்றேன்னு தெரியல. மிடில் கிளாஸ் லைஃப்ல கஷ்டமும் கண்ணீர் தான் அதிகமா இருக்குது. பிடிச்சதும் கிடைக்காது, கிடைச்சதும் இருக்காது. சரி விடு, வாருமா உங்களுக்கு தெரியல. சரி வா வீட்டுக்கு போலாம்.
நான் வரலடா. டேய் வா. விடுடா. பொல்லியர்னு ஒன்று விட்டான். நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே தான் உன்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். சரி வா உட்காருவோம். கதை முழுசா சொன்ன மாதிரி தெரியலையே. எதுக்கடா உட்காந்துருக்க? அறிவில்ல, அதான் உன்னை விட்டு போயிட்டாங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சேடா. எப்படா விட சொல்ற? ஏண்டா விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றியே, விட்டுட்டு போன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கூட இருக்க எங்களை நினைச்சு பார்க்க மாட்டியா? சாயந்தரத்துல இருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. காலையில இருந்து உனக்கு காண தேடிட்டு இருக்கேன். யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டேன். சரி நீயும் இந்த ஜென்ரேஷன் மாதிரி தான். நாசமா போ, அழிஞ்சு போ பொண்ணுகின்னு. ஆனா நல்லா கேட்டுக்க, நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது உன்னோட ஆம்பிஷன் தான். அதுக்காக வரதா இருந்தா வா, இல்ல அப்படியே போ. சாரிடா மச்சான், என்னால அவளை மறக்க முடியலடா. சரி விடுடா, உனக்குன்னு இருந்தா அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நீ இல்லை நான் இல்லை, நம்ம மாதிரி பசங்களோ பிள்ளைங்களோ அங்கே தான் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தனால என்னவோ நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். அதான் சொல்கிறேன், படித்து முடி, வேலைக்கு போ, உனக்குன்னு இருந்தா உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதான் என்கிட்ட சொன்னது. சரி வா விளாடுவோம். இப்போ அந்த பிள்ளைய மறந்துட்டியா? வாடா. கதை புரிஞ்சு சொல்லவே இல்லை. கதை நல்லா இருந்துச்சு சார். அந்த 2 கரும் நல்லா இருந்துச்சு. உன்னை விட்டுப்புறம் நினச்சே ஃபீல் பண்ணுறியே, நமக்காக இருக்கவங்க மறந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. உனக்காக இருந்தால் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். எத்தனையோ கதை இருக்கும்போது இந்த கதையை ஏன் ப்ரிஃபர் பண்ண? எல்லா ஏஜ்லேயுமே சார் ஸ்டக்காகி நிற்கிற ஒரு பெரிய விஷயம்னா இந்த லவ் தான் சார். உண்மையான லவ் அப்படிங்கிறது என்னன்னு மறந்துடுறோம். நம்மளோட கனவு தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறத என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரூவ் பண்ணான். ஐ மீன் இந்த கதையில். ஆமாம், உங்கள் பாணியில் லவ்னா என்ன? லவ், காதல். காதல் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றது தான் உண்மையான காதல். தப்பிச்சிட்டீங்க. சரிங்க சார், அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்டில் பார்க்கலாம். ஆமாம், நீ யாரையும் லவ் பண்ணியிருக்கியா? அது எக்ஸ்கியூஸ் மீ, ஷூட்டிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? இவன் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அது எப்படி முடியும்? டைட்டில் என்ன சார்? டைட்டில் அங்கே பாரு.